इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्रीगुरुभ्यो नमः. இதுபரியந்தம் ஸ்மிருதிரூபः பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசः அப்படின்னு சொன்ன லட்சணம் இருக்கு. அந்த லட்சணத்துல தோஷம் இல்லை, இது சரியான லட்சணம் தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணினேன். அதாவது அதுக்கு லட்சியங்கள்லாம் பலவிதமான லட்சியத்தை எடுத்து பார்த்து எல்லா லட்சியத்துக்கும் பொருத்தமாக இந்த லட்சணம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொன்னான். இது மேல வேற புது ஒண்ணு ஆட்சேபம் கிளம்புறது. அது என்னன்னா, இதையும் அத்தியாசம்னு சொல்லுவோம். நாம பிரம்மே உபாசகா ஆதித்யோ பிரம்மே தியாதேசா. இதெல்லாம் நாம்னி பிரம்ம திருஷ்டி அத்தியாசகா அப்படின்னு சொல்றோம். ஆஷகாரே இதை உபயோகப்படுத்தியிருக்கார். அத்தியாச சப்தத்தை இங்கேயும் உபயோகப்படுத்தியிருக்கார். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இந்த அத்தியாசத்துக்கு நீங்க சொல்ற லட்சணம் வராது அப்படின்னு ஆட்சேபம். இப்போ நாம அத சனத்குமாரர் நாரதர் சம்பாதம் நடக்கிறதோ வருதோ இல்லையோ, அதுல நீ என்ன பிடிச்சேன்னு என்னெல்லாம் தெரியும்னு கேட்ட உடனே அவர் பெரிய லிஸ்ட் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ படிச்சது எல்லாமே வெறும் சப்தம்தான், அதனால சப்தத்தையே பிரம்மமாக உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்ற இடம் நாம பிரம்மே உபாசித்த. அப்ப நாம பிரம்மே உபாசித்தங்கிறதுக்கு நாம்னி பிரம்மாத்தியாசம்னு சொல்றாங்க. நாம்னி பிரம்மாத்தியாசம்னா இது ஒரு அபியாசம் தானே. அப்ப அத்தியாசத்துக்கு உண்டான லட்சணம் அங்க வரணுமா வேண்டாமா? எப்படி என்ன தோஷத்திரை ஜன்யத்துவம் தடத்த லட்சணமா பரத்தபராபாசா ஒருத்தன் தான் சொல்லலாம். ஆனா அந்த தோஷத்திரை ஜன்யத்துவம் வராதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். கதம் தருகி நாமாதிசு பிரம்மாத்தியாசா. சமன்வயாதிகரணத்துல பாஷ்யக்காரர் அந்த த்விதீய வர்ணகத்துல சமன்வயாதிகரணத்துல 2 வர்ணகம் இருக்கு. 2வது வர்ணகத்துல தத்துவமத்தின்னு உபதேசத்தால வரக்கூடிய ஞானம் இருக்கே, அது அத்தியாச ரூபம் கிடையாது அப்படின்னு நிர்வாசனம் பண்ணிருக்கேன். வெறும் பல இதுகள், அது ஒரு மானசக்கிரியை இல்லை, அத்தியாசம் இல்லை, இப்படி எல்லாம் வரிசை சொல்லிட்டு வரைக்க அத்தியாசம்னு சப்த பிரயோகம் பண்ணிருக்கேன். அப்ப அத்தியாசம்னா அங்க திருஷ்டாந்தம் நாம பிரம்மே உபாசித்தங்கிற மாதிரி. அப்ப அதையும் அத்தியாசம்னு சொல்லியிருக்காரு. இதுல எப்படி உங்க லட்சணம் வரும்? கிமத்திர கதம் இது பாருங்க, இது எப்படி ஒரு சின்ன சின்ன வாக்கியம் வெவ்வேறு 2 பேர் பேசிக்கிற மாதிரி. கதம் தருகி நாமாதிக்கு பிரம்மாத்தியாசா. பஞ்சவாதிக சித்தாந்திய பார்த்து பூர்வபக்ஷி கேட்கிறான், நாமாதிக்கு பிரம்மாத்தியாசம்னு சொல்றாங்க, பிரசித்தமா இருக்கு, அது எப்படி வரும் உனக்கு அப்படின்னா? ஏன் வராது? கிமத்திர கதம் அப்படின்னு அவன் கேட்கிறான். அது சொல்றா, நான் சொல்றது லட்சணம் வராதுன்னு சொல்றான். சில சமயம் நாம பேசுறதுல சம்பூர்ண வாக்கியமா பேச மாட்டோம். முக்கால்வாசி அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு சொன்னாக்க பேசுறதே 2 வார்த்தையா. நான் 2 வார்த்தை பேசினா போறோம், அவனுக்கு முழு வாக்கியார்த்தம் புரிஞ்சு போயிடும். கதந்தரகி இது எப்படின்னு சொன்னாலே போறோம், ஓ இவரு தான் இதை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கதந்தரகி நாமாதிக்கு பிரம்மாத்தியாசா. கிமத்திர கதம், இதுல என்ன உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு. நதத்திர காரண அவன் பதில் சொல்றான். அந்த முதல்ல பேசினவன் பதில் சொல்றான், நதத்திர காரண தோஷா நாத்து மித்யார்த்தாவபாசா. அப்ப எப்படி அத்தியாச லட்சணம் வரும் அப்படின்னு கேட்கிறான். நாம பிரம்மே உபாசித்தன்னு சனத்குமாரர் சொன்னதுக்காக நாரதர் அப்படி தியானம் பண்றாருன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த அத்தியாசத்துல நாம பிரம்மேதி உபாசித்தம், நாமத்தை அவன் என்னவா பாக்குறான்? பிரம்மமா பாக்குறான். என்ன தோஷம் சொல்லுங்க? ஸ்மிருதிரூப சப்தத்தால தோஷ சம்ஸ்கார சம்பிரயோக ஏக திருதேஜன்யம் இது 3 நாள் வந்ததாக இருக்கணும்னு சொல்றது. என்ன தோஷம்? என்ன தோஷத்தால வந்தது? தத்திர காரண தோஷா, ஒரு தோஷமும் இல்லை. சரி, அது மாத்திரம் இல்லை, அத்தியாசம்னு சொன்னா அத்தியாசத்துக்கு விஷயமும் அத்தியாசம் இல்லையா? அப்ப அந்த விஷயமும் பொய்யானதாக இருக்கான். அங்கேயும் இல்லையே. நாட்டு மித்யார்த்தாவபாசா. கிரமத்துல எப்போதுமே விஷயமும் அத்தியாசம், தியானமும் அத்தியாசம். அப்ப விஷயாத்தியாசம் சொல்லும் போது
அது அங்கேயே பிராதிபாதிகமா உண்டாயிருக்கணும். இது என்ன பிராதிபாதிக பிரம்மமா அங்க வருது? மிச்சார்த்தாபாதம் கிடையாது. நாமாவை பிரம்மமாக சொல்லும் போது பிராதிபாதிக பிரம்மோத்பத்தி வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப பதில் சொல்றார் சித்தாந்தி, சத்தியம். அது அது ஞானம் இல்லையே. நான் ஞான ரூபமான அத்தியாசத்துக்கு சொன்னேன். அது அத்தியாசங்கிற இடத்துல அது க்ஷேபணின்னு ஒரு தாத்து. க்ஷேபணே அப்படின்னாக்க போடுறதுன்னு அர்த்தம். க்ஷிப பிரேரணை எடுத்து போடுறது, எரியறது. எரியறது வெறும் க்ஷிபத்தின்னு எரியறதுன்னு அர்த்தம். இங்க அதி ஆசகா, அங்க இல்லாத அங்க தூக்கி போடுறது, இச்சையால போடுறது. அங்க இல்ல, அதை பார்த்தா யாருமே அப்படி சொல்ல மாட்டா. ஆனா நான் அப்படி பண்றேன் என்னுடைய இச்சையால. நாம அதை பிரம்மமாக இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை நான் பிரம்மமாக வச்சுட்டு தியானம் பண்ண போறேன். இது தியானம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு. இது தியானமே கிடையாது. இது ஒரு மானசமான கிரியை. இதுக்கு அத்தியாசங்கிற சப்தம் இருக்கே தவிர நான் சொன்ன லட்சியம் இது கிடையாது. இங்க லட்சணம் வர வேண்டியது இல்லை. நான் சொன்ன அத்தியாசம் எப்படி தெரியுமா? நீங்க இஷ்டத்துக்கு அந்த அத்தியாசத்தை சம்பாதிக்க முடியாது. பாம்புன்னு பிரம்ம வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பாம்புன்னு பிரம்ம வருமா? வேண்டவே வேண்டாம் பிரம்மன்னு சொன்னாலும் வந்துடும், தெரியாம வரும். நமக்கு தமிழ் வருது இருக்கு, நம்மளை கேட்டு வருது இல்லை. அதனால அந்த பிராந்தி நம்மளுடைய இச்சைக்கு அധീனமாக இல்லை. ஆனால் இது எப்படி நம்ம இச்சை நம்ம நினைச்சு பார்த்து அதை அப்படியாக வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிறது வச்சுட்டு தியானம் பண்றது இருக்கே, இது தியானமே கிடையாது. இது நம்ம அபியாச லட்சணத்துக்கு லட்சியம் இல்லை. லட்சியம் இல்லைன்னு சொன்னா என்னாச்சு? லட்சியத்துல தானே லட்சணம் பொருந்தி வரணும். இது அலட்சியம். இதுல இருக்கா லட்சணம் வரலன்னு கவலைப்படுற? லட்சணம் வராம இருக்கிறதே பரம சந்தோஷம். இங்க வரக்கூடாது. வந்தா அதிவியாப்தி தோஷம் வரும். அலட்சியத்துல லட்சணம் வந்தது. ஆக இந்த அத்தியாசம் லட்சியம் இல்லை. நானும் கதந்தகிதான் நாமாதிபு பிரம்மாத்தியாசா பிரம்மாத்தியாச சப்தத்தை கேட்டு நீ ஏமாந்து போயிட்ட. இது அத்தியாசம் இல்லை. நான் சொல்ற அத்தியாசம் இது கிடையாது. அதைவ சோதனாவசாத் இச்சாதா அனுஷ்டேயத்வாத் மானசி கிரியா ஏஷா மானசி கிரியா. இந்த பிரம்மாத்தியாசான்னு சொன்னோமே, இது மானசமான ஒரு காரியம், கிரியை, வேலை, மனசு செய்யக்கூடிய கிரியையே தவிர இது மனசுல வரக்கூடிய தியானம் கிடையாது. இது அத்தியாசமே இல்லை. எப்படி அப்படி அவ்வளவு தீர்மானம் சொல்றேன்? சோதனாவசாத் அனுஷ்டேயத்வா. சோதனானா விதி. நாம பிரம்மேத்யுபாசீத விதிவாக்கியம் இருக்கு. இந்த விதியை அனுசரித்து நாம இஷ்டப்பட்டு அதை செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த அத்தியாசமானது ஞானம் இல்லை, அனுஷ்டேயமான ஒரு கிரியை. 3 விதமான சாரீர கிரியை, வாச்சிகமான கிரியை, மானச கிரியைன்னு சொல்றது. அந்த மானச கிரியையில யோசிக்கணும். அதனால இதுல லட்சணம் காரண தோஷங்கள்லாம் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி ஞானஸ்தி துஷ்ட காரண ஜன்யஸ்ய விஷயோ மிச்சா அர்த்தா. துஷ்ட காரணத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் தான் எனக்கு அத்தியாசம். அந்த அத்தியாசத்துக்கு விஷயம்தான் மிச்சா. அதனால இந்த அத்தியாசத்தை நான் மிச்சா தியானம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதான் சொன்னேன். இது ஞானமே இல்லையே, அதனால இதுக்கு விஷயமும் மிச்சா கிடையாது. இந்த இடத்துல பிராதிபாதிக பிரம்மோத்பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. ஞானத்துக்கு துஷ்டகாரண விஷயமும் மிச்சா. ஆனா தியானம் வந்ததுன்னு வச்சுக்கோ, இவனே தெரியாம இதுதான் பிரம்மம் அப்படின்னு ஏமாந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதையோ பார்த்து. அப்படின்னா அங்க மிச்சா பிரம்மம் வந்துடும். ஏன்னா தெரியாத்தனமா வந்தது. உனக்கு யாரோ சொல்லி ஏமாத்திருக்கா, ஏதோ ஒரு பொம்மையை பார்த்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவனும் நம்பிட்டான். அந்தகோலாங்கூல நியாயம்னு சொல்றான். அந்தகோலாங்கூல நியாயம் பாஷ்யக்காரனே எடுத்திருக்காரு. அதாவது வேதம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. யாரோ ஒருத்தனை எங்கேயோ காட்டுல கொண்டு விட்டுருக்கான், போக வழி தெரியாம திண்டாடின்னு இருக்கான், கண் தெரியாதவன். கேட்டான், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இந்த ஊர் இருக்கு, இதான் இந்த ஊரு, இங்க போனா எப்படி போறது, யாராவது கொண்டு போய் விடுவாளா? சொன்னா எனக்கு அவகாசம் கிடையாது, ஆனா ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி அங்க ஒரு காளை, அது பார்த்து பேச்சியா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காளை,
அதனுடைய வாழை பிடிச்சு விட்டுருக்கான். இதை பிடிச்சுப்பா, இது உங்க ஆத்தை கொண்டு போய் விட்டுருவான். அவன் பெரிய ஸ்ரத்தாலு, சொன்னா கரெக்டா ஆப்தான் சொல்லியிருக்கான். ஆனா அது எங்க போகும், அது எங்கெங்கெல்லாமோ அழுத்துட்டு போறது, இழுத்துட்டு போறது. ஆனா கஷ்டப்படுறானே தவிர விடமாட்டேங்கிறானா. அந்த கோலாம் ஏமாந்து போயிட்டான். அவன் சொன்னது இந்த காலை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு. அந்த மாதிரி தியானம் இருக்கு. இது வந்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு எவனோ ஏமாத்தி விட்டான்னா நாம புரிஞ்சுக்கிறோமே, நமக்கு வந்தது பிரமை. அதுதான் தியானம். தியானம் அது நம்ம இச்சையால வந்தது கிடையாது. அந்த பிரமைக்கு விஷயமானது அதுவும் இச்சார்த்தம் தான். இவன் பார்த்தது பொய் பிரம்மம் அப்படின்னு அந்த சொல்லலாம். ஆனால் நாம பிரம்மேதி உபாசித்தான்னு சொல்லி சப்தத்தை பிரம்மமாக உபாசனம் பண்றானே, இவன் உபாசிக்கிறது பொய் பிரம்மம் இல்லை. இந்த தியானத்துக்கு விஷயம் நெஜ பிரம்மம். நேரம் எதிடம் உபாசத்தை. அது என்னன்னு கேட்டா, எதை உபாசிக்கிறாளோ அதை நீ பிரம்மம்னு நினைச்சுக்காதே. அது வந்து ஆத்மா பிரம்மம்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வரும். உபாசிக்கிறாளோ அது எதை உபாசிக்கிறா, இப்ப நாமத்துக்கு தானே உபாசிக்கிறான். அதை பிரம்மன்னு உபாசிக்கிறதுக்காக அது பிரம்மம்னு நினைச்சுக்காது. அது வந்து உபாசனைக்காக சொல்லப்பட்டது. அது பிரம்மம் இல்லை, வேற பிரம்மம் இருக்கு. அது ஆத்மா பிரம்மம். பிரம்மம்னு சொல்லி உபாசிக்கிறதுக்காக அது பிரம்மம் ஆகிடாது அப்படிங்கிறது. அதாவது உபாசனைக்கு எது விஷயமோ, எதை பிரம்மம்னு சொல்றாளோ அது பிரம்மம் இல்லை. அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஒரு இடத்துல இது கூட ரெஃபரன்ஸ் இருக்கு. உபாசத்தைங்கிறதுக்கு நீங்க தியானபரமா அர்த்தம் எடுத்துட்டால் கூட பிரம்மம்னு இவ எதை தெரிஞ்சுக்கிறாளோ அது பிரம்மம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சுக்கிறவன் தான் பிரம்மம். எனக்கு தெரியும் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சொன்னான்னு வச்சோங்களேன், அது வேற இன்னும் ஒன்னா இருக்கும். நான் தெரிஞ்சுக்கிறவன் அது தெரிஞ்சுக்கப்படுற விஷயம்னு சொன்னாக்க அர்த்தம். ஏன்னா அங்க முதல்ல கூட அப்படிதான் வந்துருக்கு. அன்னதேவ தத்விதிதா அர்த்தோ அவிதிதா. அது வேற இது வேற. நகி ஞானம் இச்சாதோ ஜனயித்தும் நிவர்த்தித்தும் வா சக்கியம். ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் பழிச்சையும் சொல்லிக் கொடுக்கிறார் பஞ்சபாதிகாச்சாரம். பாரு, ஞானமானது நாம இஷ்டப்படி பண்ண முடியும், வேண்டாம்னா விட முடியும். ஆனா ஞானம் வந்து இச்சாதா, நம்ம இச்சையாலே ஜனயித்தும் நிவர்த்தித்தும் வா ந சக்கியம், நகி சக்கியம். உண்டாக்கவும் முடியாது ஞானத்தை, வர ஞானத்தை தடுக்கவும் முடியாது. இந்த ஞானம் வேண்டாம், நான் இங்க எழுத்தாப்புறம் கண்ணை திறந்துதான் இருக்க போறேன், அந்த கடம் இருக்கத்தான் இருக்கு, ஆனா கட ஞானம் எனக்கு வரப்படாது அப்படின்னு இச்சை இருந்ததுன்னு வச்சுங்க. அதுக்காக கடம் தெரியாம போகாது, கண்ணுக்கு நல்ல நிலைமையில இருந்தாக்க. அதனால அதை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சப்தம் எனக்கு காதுல கேட்க வேண்டாம் அப்படின்னு நல்ல இச்சை இருக்கு, ஆனால் காதுல காணாம இருக்கு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இச்சாதா நிவர்த்தித்துமப்பி ந சக்கியம், இச்சாதா ஜனயித்துமப்பி ந சக்கியம். அதுதான் வஸ்துதந்திரம்னு சொல்றது. பிரமாண வஸ்து பரதந்திரம் ஞானம். அதாவது பிரமாணத்துக்கும் வஸ்துக்கும் சம்பந்தம் வந்துடுச்சுன்னா ஞானம் வந்துடும். அதனால அந்த பிரமாணம் வஸ்து ரெண்டுல ஒண்ணு குறைஞ்சாலும் அது வராது. நம்ம இச்சை அந்த இதுல காரணம் இச்சை சேராது. இச்சை வருதுங்கிறது பிரமாணத்தை தேடிட்டு போறதுக்கு வேணும்னா இச்சை உபயோகப்படுமே தவிர, ஜிஞ்ஞாசைங்கிறது எதுக்கு வேணும்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணமோ அந்த பிரமாணத்தை தேடி போறதுக்கு அது வேணும். ஆனா பிரமாணம் கிடைச்சுடுத்துன்னு சொன்னா தியானத்தை உண்டு பண்றதுக்கு நம்ம இச்சை வேண்டாம். காரணங்காயத்தத்வா, ஆயத்தம், ஆயத்தம்ங்கிறதுக்கு அதீனம்னு அர்த்தம். காரணங்க ஆயத்தம், காரணத்துக்கு மாத்திரம்தான் அது அதீனம். காரணம்னா என்ன தெரியுமோ, பிரமாணம்னு அர்த்தம். அந்த ஞானம் இருக்கே, ஞான காரணமான பிரமாணம் இருக்கே, அந்த பிரமாணத்துக்கு மாத்திரம்தான் அது அதீனமே தவிர கட்டுப்படுமே தவிர நம்மளுடைய இச்சைக்கு கட்டுப்படாது. காரணங்காயத்தத்வா இச்சானுப்பிரவேச அனுபவத்து, அது காரணாதீனம் தான்ங்கிறதுதான் பிரமாண வஸ்து பரதந்திரம் தியானம். இப்ப ஒரு பூர்வபக்ஷி கேட்கிறான், நீ ஞானத்தை பத்தி என்ன சொன்ன? இச்சையால
அதாவது பிரமாணத்தினாலதான் அது உண்டாகணும். இச்சையால ஒரு ஞானத்தை உண்டு பண்ணவும் முடியாது, வரக்கூடிய ஞானத்தை தடுக்கவும் முடியாது. அப்படித்தானே சொன்னது. நான் வேணா ஒரு இடம் காமிக்கிறேன். இவன் தீவிரமான இச்சையால ஒரு ஞானத்தை உண்டு பண்றான், ஒரு ஞானத்தை தடுத்து நிறுத்துறான், ரெண்டும் பண்றான். இடம் காமிக்கிறேன். இதுக்கு என்ன சொல்லுவேன்? நானும் ஸ்மிருதிஞானம் ஆபோகேன ஜாயமானம், ஆபோகேன ஜன்யமானம் மனோ நிரோதேனக்கு நிருத்தமானம் திருஷ்யதே. எப்படி சொன்னேன்? ஸ்மிருதிஞானம் அதான் ரொம்ப நாள் பழைய காலத்து விஷயங்கள் சரியா ஞாபகத்துக்கு வரல, கொஞ்சம் லைட்டா ஞாபகத்துக்கு வருது. இப்ப என்ன பண்றான்? ஆபோகா தீவிரமான ஒரு இச்சை பண்ணி மனத்தை அதுல ஈடுபடுத்துறான் சிறுபரமா எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவிடுறதா இல்லையா? இது எப்படி வருது? இவனுடைய தீவிரமான ஒரு இச்சையால் தானே. அதுதான் ஞாபகத்துக்கு வரல, போனா போறது அப்படின்னு விட்டுட்டான்னு வச்சுங்க, ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. அதை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமான இச்சை வந்ததுனாலே மனசை ஏகாகிரப்படுத்தி பண்ணினா அது சம்ஸ்காரம் கலந்து வரிசை வந்துடுறது, அது வருது. அப்ப ஆபோகேன, ஆபோகனா இச்சான்னு வச்சுங்க, மனசுல உள்ள தீவிரமான இச்சைக்கு ஆபோகம். அந்த ஆபோகத்தினால உண்டாகிறது. அப்ப ஞானம் இச்சையால உண்டாக்க முடியாதுன்னு சொன்ன இது வருதே. ஆனா எந்த ஞானம்ங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஸ்மரணம் வேற, பிரமாணத்தால உண்டாகக்கூடிய ஞானம் இல்லை. இது ஸ்மரணங்கிறது பிரமாண ஞானம் இல்லை. பிரமாணத்தால அனுபவம் ஏற்படும், அனுபவத்தினால வந்த சம்ஸ்காரம் உன்னே போறோம் ஸ்மரணத்தை உண்டு பண்றது. ஸ்மிருதியை பிரமாணஜன்ய ஞானம்னு யாருமே சொல்ல மாட்டான், கிடையாது. அப்படி கிடையாது. ஞானம்னு பொதுவா எடுத்துட்டு இவன் கேள்வி கேட்கிறான். இந்த ஸ்மிருதி ஞானம் இச்சையால உண்டாக்க முடிகிறதே, அதே சமயத்துல நிறுத்தவும் முடியுமா? எப்படி? மனோ நிரோதேனத்தை நிருத்தமானம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மனசை யோகாபியாசம் பண்ணி நிரோதம் பண்றேன்னு தான் அந்த பழைய ஞாபகம் கொடுத்து சித்தமா போச்சு. பயங்கரமான சொப்பனம் ஏதோ ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமா இருக்கு. உடனே சுவாமிக்கு எழுத்தாப்படி உட்காந்து சுவாமி ஞானத்துல உட்காந்து சொப்பனம் மறந்து போயிடுது இல்லையா? அப்ப என்னாச்சு? இந்த ஸ்மிருதிக்கு நிரோதம் கூட இவன் ஸ்வேட்சையா பண்ண முடிஞ்சிருக்கு. நீங்க சொன்னேன் இச்சையா ஞானத்தை உண்டு பண்ணவும் முடியாது, வர ஞானத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னே அப்படின்னு கேட்டான். சத்தியம் சித்தாந்தி சொல்ற ஸ்மிருத்யுற்பத்தி நிரோதயோ தயோர் வியாபாரः கிந்து காரண வியாபாரே தத் பிரதிபந்தே சக்ஷுஷ இவ உன்மீலன நிலீலனி ந புனர்ஞானோத்பத்து வியாபாரः இச்சாயா. பதில் சொல்றார், நீ சொன்ன இடத்தையே நாம இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். அந்த இடத்துல அந்த இச்சை என்ன, இச்சையால ஞானம் உண்டானதா இல்ல வேற ஏதாவது உண்டானதான்னு பார்ப்போம். என்ன பண்ணிது ஞானம், என்ன பண்ணிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்மிருதியை உண்டாக்குவதிலோ ஸ்மிருதி உற்பத்தியிலேயோ ஸ்மிருதியை நிரோதம் பண்ணறதுலயோ நீ சொன்னி அந்த ஆபோகம் மனோநிரோதம் இது ரெண்டுக்கும் வேலை இல்லை. இத ரெண்டையும் பண்றதுக்கு அது வரல. தீவிரமா இச்சை வந்த உடனே நீங்க என்ன பண்ணினே? மனசை ஏகாகிரப்படுத்தின இல்லையா? அப்ப மனசை ஏகாகிரப்படுத்துறதுக்கு உங்களுடைய இச்சை காரணமா இருந்ததே தவிர ஞானத்தை உண்டு பண்றதுக்கு இல்லை. உங்களுக்கு மனசுல ஏற்கனவே அந்த விஷய சம்ஸ்காரங்கள் இருந்துருக்கு, அந்த சம்ஸ்காரங்கள்லாம் கலைஞ்சு கிடக்கு. அப்படி இருக்கும் போது மனசு ஏகாகிரம் ஆகாத காரணத்தினால உத்புத்தமாகி ஞாபகம் ஏற்பட முடியாம இருந்தது. இப்ப நீங்க என்ன பண்ணினே? மனசனுடைய ஏகாகிரத்தையே உண்டு பண்ணினேன். மனசு வேற இடத்துக்கு போகாம இச்சையால என்ன பண்ணினேன்? ஒருமுகப்படுத்தினேன். ஒருமுகப்படுத்தின உடனே அந்த சம்ஸ்காரம் ஒரு இடத்துல சேர்ந்து கொடுத்து, ஒரு இடத்துல சேர்ந்துட்டு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறது கிளம்புறது. ஆக அங்க மரணம் வந்ததுக்கு சமஸ்காரம் தான் காரணமே தவிர இவனுடைய இச்சை இல்லை. இதை நான் தீர்மானமா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, ஒருத்தன் யானைய பார்த்ததே இல்லை அப்படின்னு வச்சுக்க, எந்த ஜென்மத்திலையும் பார்த்ததில்லை அப்படின்னு சம்ஸ்காரமே கிடையாது அப்படின்னு வச்சிருந்தோம். இவனுக்கு யானைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமான இச்சை வந்ததுன்னு வச்சிருந்தோம். அதுக்காக யானை ஞாபகம் வருமோ? சமஸ்காரமே இல்லை, எங்கேருந்து வரும்? ஆக இச்சையால அவனால ஸ்மரணத்தை உண்டு பண்ண முடியாது. யாருக்கு அந்த யானையை ஞாபகம் வரத்துக்கு வேண்டிய சமஸ்காரம் இருக்கோ
அவனுக்கு அந்த சமஸ்காரம் தூங்கிட்டு இருக்கு முழுக்குகளேங்கிற காரணத்தினாலே ஞாபகம் வராம போகும்போது அதை கலப்பி விடுறதுக்கு மனசனுடைய ஏகாகிரதை இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சமஸ்கார உத்போதக சாமகிரின்னு சொல்லுவோம். சமஸ்காரத்தை கலப்பி விடக்கூடிய சாமகிரி. அதனாலதான் வேதாத்தியனங்கள்லாம் வரிசை அந்த அனுவாதங்கள்லாம் கரெக்டா சொல்லணும்னு சொன்னாக்க சில சமயம் நம்ம பழக்கத்துல ஓடிட்டே இருக்கோம், நம்ம அறியாம ஓடிட்டு இருக்கும், அது வேற விஷயம் வேற. ஆனா ஞாபகத்தோட சொல்லணும் அப்படிங்கிற சமயத்துல நம்மளுடைய மனசு ஏகாகிரமா இருக்கும். மனசு கொஞ்சம் ரெண்டு செஞ்சலமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும், அது தப்பி போயிடும். அப்ப அதனால என்ன தெரியுதுன்னா, தப்பி போறதுன்னா என்ன ஞாபகம் வருது இல்லை, மாறுதலா ஞாபகம் வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடுறது, இதுதான். அப்ப ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டா, மனசு ஏகாகிரமா இருந்துட்டு என்ன பண்ணோம்னா கிரமமா அந்த சம்ஸ்காரத்தை உத்போதம் பண்ணும். மனசனுடைய ஏகாகிரதை இருக்க இது அந்த சம்ஸ்காரத்தை உத்போதம் பண்றதுக்கு ஒரு காரணம். அது இல்லாத போச்சுன்னா எங்கெங்கயோ சம்ஸ்கார உத்போதம் ஆகி என்னவோ வந்து விடுத்து வெளியில ஞாபகம் வருதுன்னு ஆயிடும். அதனாலதான் நம்மளுடைய இச்சையானது மனசை நிரோதம் பண்றதுக்கு தான் அங்க உபயோகப்பட்டதே தவிர மிருதியை உண்டு பண்றதுக்கு உபயோகப்படுத்தலே. அதனால இதை நீங்க திருஷ்டாந்தமா காண்பிக்கிறது தப்பு ஒண்ணு. இன்னொன்னு சொன்னா மனோ நிரோதேன நிருத்தமானம் திருஷ்யதே அப்படின்னு ஒண்ணு தெரியுது. அது என்னன்னு கேட்டாக்க, இப்ப 10 பேர் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான், சேர்ந்து அத்தியனம் பண்றான். அப்ப எல்லாருடைய குரலும் சேர்ந்துதான் நம்ம காதுல விடும். ஆனா அந்த அவனுக்கு ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய பையன் சொல்ற குரலை அவனுக்கு கேட்கணும்னு ஆசை. அவனை தனியா சொல்லி கேட்கணும்னு இல்ல, இத்தனை பேர்ல நம்ம பையன் சொல்றான்னு காதுல கேட்கறதோ அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு, காதுல கேட்டுக்கணுமேனு. அப்ப என்ன பண்றான், கவனிக்கிறான். அப்ப என்னமோ ஒரு மனோ நிரோதம் பண்ண அவனுக்கு தீவிரமான இச்சை, இவனுடைய இது குரல் காதுல விழணும், உடனே காதுல விழணும். இவன் தீவிரமா அந்த மனசை ஏகாகிரப்படுத்தி படுத்தின உடனே என்ன ஆச்சு, மற்றதை விட்டுட்டு இந்த பையனுடைய குரலை மாத்திரம் அவனால பிரிச்சு கேட்க முடியுது. அப்ப இதுல என்ன ஆச்சுன்னா மற்றது எப்படி நிறுந்தது, அப்ப மனசனுடைய இவனுடைய இச்சையால தானே என்ன போயிருக்கு. அப்ப ஒரு இச்சையால வரக்கூடிய இன்னொரு ஞானத்தை தடுக்கவும் முடியும், ஒரு ஞானத்தை உண்டாக்கவும் முடியுமே ஒரு திருஷ்டாந்தம் அவன் கொடுத்தான். அதுக்கு இவர் சொல்றார், அங்க பிரதிபந்தம் பண்ணத்துல தான் வியாபாரமே தவிர ஞானத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு உன்னுடைய இச்சையால முடியலைங்கிறார். இந்து காரண வியாபாரே தத் பிரதிபந்தேக வியாபாரஹான்னு செய்யலாம். பிரதிபந்தேக்கு அப்புறம் தயோர் வியாபாரஹா ஆபோக மனோ நிரோதையோ, இது ரெண்டுக்கும் என்ன இதுலன்னா, மனசை இன்னொரு இடத்துல போக விடாம இதையே கவனிக்க ஆரம்பிச்சோம்னா மற்ற விஷயங்கள் தெரியறது தானா நின்று போறது. அது எப்படி நின்று போறதுன்னு சொன்னா, இவன் ஏதோ ஸ்வேட்சையா நிறுத்தி வச்சான்னு இல்லை, இந்த மனசு அதோட சம்பந்தப்பட்டிருந்தா தானே அது தெரியும். அந்த சம்பந்தப்படாம அந்த பிரமாண சாமகிரியே வராம தடுக்கிறதுலதான் இவனுடைய வியாபாரம் இருக்கு, இவனுடைய இச்சை பண்றது. காது இப்ப பாருங்க, காதை திறந்து வச்சா தானா கேட்கணும், அதுக்காக காதை உள்ளம் பொத்துண்டான்னு வச்சிருந்தோம். அப்ப என்ன ஆச்சு, கேட்கல, காதை பொத்தின்னு விட்டா கேட்கல அப்படின்னு சொல்றச்ச, இப்ப கேட்காம இருக்கிறதுக்கு இவனுடைய இச்சை காரணமா இல்ல இவன் இச்சையால என்ன பண்ணினா அந்த ஞானத்தை தடுக்க முடியல. ஞானம் வரத்துக்கு எப்படி இருந்தால் வருமோ அந்த சாமகிரிய கெடுத்தான். காது திறந்திருந்தா தானா காதுல விழுந்துரும். இப்ப என்ன பண்ணலாம், காதை மூடிடுவோம், அப்புறம் கேட்காத இல்லையோ. இது கண்ணை திறந்தா பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. கண்ணை மூடிடுவோம், மூடிட்டு வச்சுடுவோம், அப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஞானத்தை நேரடியா தடுக்கக்கூடிய வியாபாரம் இல்லை, ஞான சாமகிரியை பிரதிபந்தம் பண்ணக்கூடிய வியாபாரம். கிந்து காரண வியாபாரே தத் பிரதிபந்தேக தயோர் வியாபாரஹான்னு அங்க சேர்க்கிறோம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், சக்ஷுஷ இவ உன்மீலன நிமீலனே. இது ஒண்ணு சொன்னார் பாருங்க. இப்ப கண் இல்ல, கண்ணால நான் பார்க்கிறேன் ஒரு வஸ்துவை, பார்க்கறதுக்கு கண் காரணம். கண்ணை திறக்கிறது மூடுறது இது காரணமா இல்ல, கண் சிமிட்டுறது இப்படி பண்றது காரணமா இல்லையான்னு கேட்டா அது காரணம் இல்லை. அப்ப இதுக்கு கண்ணை மூடிட்டே பாருங்க அப்படின்னு, கண்ணுதான் இருக்கே அப்படின்னு கேட்பாமோ கேட்க மாட்டோம். ஏன்னு கேட்டா
கண்ணை மூடுறதுங்கிறது கண்ணுக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை நடுப்புற உடைக்கிறதாயிடும். அப்ப சம்பந்தம் இல்லைன்னா எப்படி தெரியும்? என்னுடைய இந்திரியம் விஷயத்தோட சம்பந்தப்பட்டாதான் அந்த விஷய தியானத்தை ஏற்படுத்தும். மூடினேன்னா என்ன ஆகுது? அந்த கண்ணுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடுறது. அப்ப எப்படி அந்த இந்திரியம் ஞானத்தை உண்டு பண்ண முடியும்? அதனால கண்ணை மூடிட்டே, கண்ணை திறக்கிறதுங்கிறது ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். கண்ணை மூடினா தியானம் வர்றதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒருத்தனுக்கு எமையும் இல்லைன்னு வச்சுக்கோ, தேவதைகளுக்கு கண்ணு கொட்டாதுன்னு சொல்றான், திறந்தே இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா அவளுக்கு இதை ஒரு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணை மூடிக்கிறா அதான் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது, கண்ணையே மூட முடியாது. அப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது தப்புகா உண்மையிலனம் விமீலனம், உண்மையிலனம் திறக்கிறது, விமீலனம் மூடுறது, இது ரெண்டும் ஞானத்தை உண்டு பண்றது, ஞானத்தை தடுக்கிறதுன்னு இல்லை. ஞானத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தை தடுக்கிறது, காரணத்தை சேர்த்து வைக்கிறது, அவ்வளவுதான். கண்ணை திறந்து விட்டோம்னா கண் இந்திரியம் விஷயத்தோட சம்பந்தப்படுறது, விஷயத்தை தெரிவிக்கிறது. மூடி வச்சா அது நின்று போயிடுத்து, அந்த தியானம் பண்றது, அவ்வளவுதான். புனகா ஞானோத்பத்தோ வியாபாரா இச்சாயா, ஞானத்தை உண்டு பண்றதுல இச்சைக்கு எந்த ஒரு சாமர்த்தியம் கிடையாது. தஸ்மாத் பிரம்ம திருஷ்டி கேவல அத்தியஸ்யதே சோதனாவசா பலாயைவ. அதனால நாம பிரம்மேத்தி பாட்டிட்ட அப்படிங்கிற இடத்துல கேவலா பிரம்ம திருஷ்டி, கேவலா பிரம்ம திருஷ்டின்னு சொன்னாக்க நீங்க நம்ம சுத்த பிரம்ம திருஷ்டி அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த பிரமாண வியாபாரம் எதுவுமே கிடையாது. பிரமாணத்தினால் அதை பிரம்மம்னு தெரிஞ்சுக்க சொல்லல. பிரம்மமாக நீ அதை தியானம் பண்ணு, தியான மாத்திரம், அதுதான் அங்க விதிக்கப்படுறது. அதுவும் சோதனாவசா, சோதனாவசா விதிவசா, விதிவாக்கியம் இருக்கிறதுனால விதிவசாத்து அது விதிக்கப்படுறது. இதுக்காகவே பலாய, ஒரு பலத்துக்காக இப்படி பண்ணினேன்னா உனக்கு இந்த பலம் கிடைக்கும். மாத்ரு புத்திரிவ ராக நிவர்த்தையே பரயோஷி, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். மாத்ருவ பரதாரேஷு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பரதிரவ்யேஷு லோஷ்டவது ஆத்மவத் சர்வபூதேஷு எஸ் பஷ்யதி சபஷ்யதி. அதாவது ஏவன் திரஷ்டவியம் மாத்ருவத் பரதாரேஷு பஷ்யேத்துல இருந்தது இப்படி ஒரு வாக்கியம். பரதார அடுத்தவன் மனைவியிடத்தில் மாதாவாக ஒரு திருஷ்டி வைக்க வேண்டும். திருஷ்டி வைக்க வேண்டும்னா பார்த்தா மாதாவா தெரியணும்னு இல்லை, அடையாளம் தெரியாம மாறிவிடும் அப்புறம், இல்லையா? அப்படி சொல்லல. மாதாவிடத்துல என்ன ஒரு பாவனை இருக்குமோ அந்த திருஷ்டி, அந்த பாவனையை இங்க கொண்டு வரணும். பார்த்தா அம்மா ஞாபகத்துக்கு வரணும், அப்படி வந்தா தெரியாது. அதனால அது எதுக்காக? அதுக்கு பலம் இருக்கு. ராக நிவர்த்தி மாத்ருபுத்தி ராக நிவர்த்தையே பரயோசிதி யதா விதீயதே, அது விதி வாக்கியத்தினால வரும். ஆக அது தியானம் இல்லை, தியானம் இல்லை, அது தியானம். அந்த விதத்துல நம்ம பாவனான்னு சொல்றதும் அதுதான். பாவனா தியானம் இதெல்லாம் அப்படிதான். ததேவம் அனவத்தியம் அத்தியாசஸ்ய லட்சணம் ஸ்மிருதிரூப பரத்திர பூர்வதிருஷ்டாவபாவனா. கடைசியில இது உபசம்ஹாரம், அத்தியாச லட்சண பாஷ்யத்துக்கு உபசம்ஹாரம். அதாவது இதுவரையில் நாம லட்சணம் சொன்னோமே, அந்த லட்சணத்துல எத்தனையோ இடைஞ்சல்கள் தோஷங்கள்லாம் சொல்லி ஆபத்தெல்லாம் எல்லாத்தையும் தீர்த்து சரி பண்ணியாச்சு. அதனால என்னாச்சு? அனவத்தியம், அவத்தியம்னா தோஷம்னு அர்த்தம். அனவத்தியம் அவத்தியம் இல்லாதது, தோஷமே இல்லாதது. என்னது அது தோஷம் இல்லாதது? அத்தியாசஸ்ய லட்சணம். அத்தியாசத்துக்கு சொல்லப்பட்ட லட்சணம் தோஷம் இல்லாததாக இருக்கிறது. என்ன லட்சணம்? ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவபாத. அங்கேருந்து ஆரம்பிச்சு இது பரியந்தம் அந்த பாஷ்யத்து மேலதான் ஒவ்வொரு ஆட்சேபம். அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லும்போது பெரிய வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த மாதிரியான பேரு அந்த ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் எழுத்திருக்காரு, நிறைய வேலை பண்ணியிருக்காரு. பரத்திர பூர்வதிஷ்டாவபாதம். இதுக்கு மேல அடுத்த பாஷ்யம் எப்படின்னா, இதுக்கப்புறம் பாஷ்யத்துல இந்த அத்தியாச விஷயத்துல மத்த மதக்காரெல்லாம் என்ன சொல்றான்னு ஒரு 3 வாக்கியம். அங்கேதி அந்நத்திர அந்நிய தர்மாத்தியாச இது வதந்தி கேதித்து எத்திர யதத்தியாசா தத்விவேகாக்கிரக நிபந்தனோ பிரமயிதி அந்நேது எத்திர யதத்தியாசா தத்தைவ விபரீத தர்மத்துவ கல்பனாம் ஆச்சக்ஷதே. இது பாஷ்யம்.
சரியா? இதுக்கு பொதுவா என்ன சொல்லிருக்காருன்னா, சில பேர் என்ன சொல்றாருன்னா, வேற ஒரு இடத்துல வேற ஒண்ணு ஒரு வஸ்து தெரிகிறது, வேறொன்னு வேறொன்னா தெரிகிறது அப்படின்னு அந்நியசாட்சாதிவாதிகள் சொல்றாங்களாம். சில பேர் என்ன சொல்றாங்களாம், அந்த ரெண்டுக்கும் விவேகாகிரகம் இருக்கிறதுனாலே எதுல எது தெரியுறதுன்னு நீங்க சொல்றீங்களோ அதுல அது தெரியல, அதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம அந்த மாதிரியாக சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னமோ அதே சொன்ன மாதிரி இருக்கும், புரியவே புரியாது. அதாவது சுக்திய நீங்க ரஜதமாக பார்த்ததாக நான் சொல்ல மாட்டேன். சுக்திய பார்த்து ரஜதம்னு பிரமிக்கிறான்னு நீங்க எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல அந்த வஸ்துங்கிற அந்த சுக்திக்கும் அந்த இன்னொன்னுங்கிறது அந்த ரஜதத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் புரியாமல் பேசப்படுற வார்த்தை அது. அவன் சுக்திய ரஜதம்னு நினைச்சுக்கவும் இல்லை, ரஜதத்தை சுக்தியும் நினைச்சுக்கவும் இல்லை, சுக்தியும் ரஜதம் ரெண்டையும் நினைச்சுட்டான். அந்த ரெண்டுல இது அது இல்லை, அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கல, அதை வச்சுட்டு இடம் ரஜதம்னு பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு எனக்கு அர்த்தம். இது அக்ஷாதிவாதி சொல்லுவான். அந்நேது எத்திர எதத்தியாதா தத்தைவ விபரீத தர்மத்துவ கல்பனாம் ஆதட்சதே. இது சூன்யவாதம்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த 3 வாக்கியத்துக்குமே ஆமத்தி ரீதியில பார்த்தா அர்த்தம் வேறையா போயிடும். ரத்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினத்தான் ஆச்சாரம் பண்ணிருக்கா, அவாவா சாமர்த்தியம் சாட்சாத்தாவுடைய சாமர்த்தியத்துல இதை காமிச்சிருக்காரு. இப்ப பஞ்சபாதிகாச்சாரர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். தம் சேத் முதல்ல அதுக்கு முன்னாடி இன்னும் இது சொல்லி ஆகணும். இது இதுக்காக அவா சொல்றான்னு அத்தியாசத்தை பத்தி அந்த மற்ற சாஸ்திரக்காராலும் இந்த மாதிரி சொல்றான்னு சொல்றது நமக்கு என்ன விதத்துல உபயோகப்படுறதுன்னு நீங்க சொல்லிட்டு தன்னா லட்சணம் சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு. இனிமேல் அவா சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன, அது எடுத்து இங்க சொல்லணும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்றார், தங்கேசிக்கு இத்தியாதினா அத்தியாசஸ்வரூபே மதாந்தரம் உபன்யஸ்யதி ஸ்வமத பரிசுத்தையே. பலன் சொல்லிட்டா, ஸ்வமத பரிசுத்தையே. நான் அவளுடைய மதம் இப்படி இருக்குன்னு நான் சொல்லி காமிக்கலன்னு சொன்னா என்ன ஆகும்? மற்றவாள்லாம் நினைப்பா இவருக்கு அது ஒன்றும் தெரியாது, இவர் பாட்டு சுருந்து போறாரு. ஆனா அவாட்ட போய் கேட்கும் போது இது தப்புன்னு சொல்லுவா. தப்புன்னு சொன்னால் இது சுத்தி இல்லை, இது தப்புன்னு ஒரு பிரம வரத்துக்கு இருக்கு. இவர் சொன்ன அத்தியாத லட்சணம் தப்புன்னு ஒரு பிரம வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றார், மத்த மதமும் காண்பிச்சு சர்வசாபிதும் அந்நிய அந்நிய தர்மாவபாசத்தான் நவ்யசிக்கிறதி அப்படிங்கிற இடத்துல நான் சொல்ற லட்சணம் எல்லா மதத்திலையும் ஒத்துண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்படி சொல்லியாச்சுன்னா ஓ இவருக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் பண்ணிருக்க, அதனால அந்த லட்சணம் இவர் லட்சணத்தினால இவருடைய லட்சணத்தை அசைக்க முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அந்த 2வது அத்தியாயம் 2ஆம் பாதம் வகுப்பு. 2ஆம் பாதத்துல மதாந்தர கண்டனம். அப்ப அவரே கேள்வி கேட்டுட்டார் பாஷ்யக்காரர், நீங்க சொமதத்தை அழகா நன்னா நிரூபணம் பண்ணினேன், அதுக்கு வேண்டிய பிரமாணங்கள்லாம் சொல்லி திருடப்படுத்தினேன், அதோட நிறுத்திட்டேன். இன்னொருத்தங்கிட்ட போய் அவன் சொன்னது தப்புன்னு நீ ஏன் அவன் பரமதத்தை நிராகரணம் பண்ணணும்? இது தேவையில்லாத விஷயம் தானே. தேவையில்லாத மாத்திரம் இல்லை, இது வேற நமக்கு அனிஷ்டத்தை ஏற்படுத்தும். எப்படி அனிஷ்டத்தை ஏற்படுத்தும்னா அவனுடைய ராகத்துக்கு துவேஷம் இருக்கு, அந்த துவேஷத்துக்கு ராகம் வேஷம் ரெண்டு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நம்ம மதத்துல ஒரு ராகவசா அடுத்த மதத்தை துவேஷிக்கிறோம். அப்ப நமக்கு நம்ம மதத்துல ஒரு ராகம், அவனிடத்துல ஒரு துவேஷம், இப்படி ஒரு ராக துவேஷத்துக்கும் அவனுக்கு நம்ம மேல ஒரு துவேஷம் கருத்துக்கும் காரணமா ஆயிருக்குமே, அவனை போய் நம்ம தப்புன்னு சொல்றது அப்படின்னு கேட்டார். பரவித்வேஷகரேனா பரமத நிராகரணேனா அப்படின்னு கேட்டார். சொன்னார், நீ சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம்தான், ஆனா அந்த அபிப்பிராயத்தில் இது செய்யப்படலை. அவன் மதத்தை தூஷிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாதம் ஏற்படலை, அதுக்காக வியாசாச்சாரியால் அதை பண்ணலையாம். அப்ப எதுக்கு பண்ணினார்? நான் அதை தூஷிக்காம பேசாம அதுல உள்ள மொத்த தோஷமும் ஒன்னும் சொல்லியிருந்தா அது இன்னும் பெரிய அத்தியாயமே தயார் பண்ணிருக்கணும். எல்லா மதத்தையும் தூஷிக்கணும்னு சொன்னா ஒரு பாதத்தோட விட்டாரோ ஆளுக்கு ஒவ்வொரு அதிகரணம்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்படணும். அது என்னன்னு சொன்னா அந்த மதத்துல ஒரு தோஷத்தை காண்பிக்கிறது எதுக்காகனா, சில பேர் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி
சொல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? மோட்சத்துக்கு 2 மார்க்கம் ஆயிடும். 2 மார்க்கம் இல்ல, பல மார்க்கம். அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு எல்லாருமே சொன்ன வழி, பல வழிகள் இருக்கு. அதுல அத்வைதம் ஒரு வழி, இப்ப இது ஒரு வழி, அதுவும் ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லலாம், சொன்னதாக ஆகும். அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்? நிஜமான முமுட்சுகள் கூட சரி இதுலதான் பல பேர் போயிட்டு இருக்காளே, நாம அந்த வழியில போய் மோட்சத்தை அடைவோமே அப்படின்னு சொல்லி அந்த மோட்டத்துக்கு போய், நான் சொன்னேன் பாருங்க அந்தகோலாங்கோல நியாயம், அந்த அந்தகோலாங்கோல நியாயத்துல அதையே பிடிச்சிட்டு இருந்து விடாம கடைசியில ஏமாந்து போயிடுவார். அப்ப அவ ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதுல தோஷம் இருக்குப்பா, இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த இது. அதே மாதிரிதான் இப்போ பரமதத்தை உபன்யாசம் பண்ணிட்டு என்னத்துக்காக ஸ்வமத பரிசுத்தையே, பரிசுத்தன நிர்ணயான்னு அர்த்தம். தீர்மானம் இதுதான் சரி அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக. அவாமதான் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம கவலை இல்லை. ஆனால் அதை சொன்னது இதை தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக. ஸ்வமத பரிசுத்தையே கதம் முதல் வாக்கியத்தை அர்த்தம் பண்ற. அந்நத்திர சுக்திகாவு அந்நிய தர்மஸ்ய அர்த்தாந்தரஸ்ய ரஜதாதே. இந்த கமா ரஜதாதேக்கு அப்புறம் இருக்கணும். அதாவது தியானாகாரஸ்ய பகிஷ்டத்தைவா அத்தியாசா இது வதந்தி. இதுல 2 வாதத்தை சங்கிரகிக்கிறார். நையாயிகனுடைய வாதம், பௌத்தால விஞ்ஞானவாதியுடைய வாதம். இந்த 2 வாதத்தை இங்க சங்கரம் பண்றார். அவன் என்ன சொல்றான்? நையாயிகன் சுத்திய பார்த்தா, சுத்தியில தான் இவனுக்கு சுத்தி தான் எழுத்தாப்புல இருக்கு. ஆனா அங்க இவனுக்கு ஏதோ ஒரு தோஷம் வச்சாத்து அதை சுத்தின்னு தெரியாம மறைஞ்சது. சுத்தின்னு தெரியல இவனுக்கு. ரஜதம்னு தோஷத்தால தெரிஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சுத்தின்னு தெரியல இப்போதைக்கு. அப்போ ஒரு சம்ஸ்காரம் ஏற்கனவே பார்த்த ரஜதம், ஏற்கனவே எங்க அவன் ரஜதத்தை பார்த்திருக்கான்? வேற எங்கேயோ பார்த்திருக்கான். அந்த ரஜத சமஸ்காரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது இங்க அந்த ரஜதத்தை பிரகாசப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறான். அந்நிய அர்த்தாந்தரஸ்ய ரஜதாதே. இந்த காட்டிலும் சின்னம் வேற இடத்துல பார்த்த ரஜதம் இருக்கு, அந்த ரஜதாதிகளை இங்க வரும்படியாக, இங்க தெரியும்படியாக பண்றது அப்படின்னு. விஞ்ஞானவாதி பௌத்தன்ட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான்? ரஜதம் தெரிகிறது ஆனா வெளியில இல்லை. அதான் அவங்க இது நான் வழி சொல்றேன். ரஜதம் எங்க இருக்குங்கிறத கேட்டா புத்தியில இருக்கு, உங்க தியானத்துல இருக்கு. உங்க தியானத்துல அந்த ரஜதம் இருக்கு. ஆனா நீங்க என்ன பிரமிச்சு விட்டீங்கன்னா அது வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் ரஜதம்னு, தியானம் உள்ள இருக்கு, அங்க ரஜதம் இருக்கு, தியானாகாரமாக அந்த ரஜதம் இருந்துருக்கு. அந்த ரஜதத்தை போய் வெளியில இருக்கிறதாக நினைச்சதுதான் அங்க. இவ 2 பேருக்கும் ஒரு யுக்தி இருக்கு. 2 பேரும் வெறும்னு சொல்லல, அவளையும் ஏதோ ஒரு விதமா யோசனை பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். அது நையாயிக கிட்டையும் கேட்கிறேன், அவன் என்ன சொல்றான், பௌத்தன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இது ரஜதானே அவன் முதல்ல பிரமிச்சுட்டானோன்னு. இப்ப இந்த பிரமத்தை பத்தி நான் விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணேன்னா இதை மாத்திரம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு முன்ன பின்ன என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துதான் நான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இந்த பிராந்தனுக்கு கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன ஞானம் வருது? இது ரஜதம் இல்லையே அப்படின்னு வருது இல்லையா? நேரம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வரும். நேரம் ரஜதம்னு சொல்லி அவன் எது இல்லைங்கிறான். அதை கவனிக்க. இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றானா, ரஜதம் இது இல்லை சொல்றானா? 2க்கும் வித்தியாசம். வெளியில எது இருக்கோ அது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றான்னு நையாயிகன் சொல்லுவான். வெளியில இருக்கிறது சுத்தி பாரு, அது ரஜதம் இல்லை அப்படின்னு, அது ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அப்ப நையாயிகன் சொல்றது. பௌத்தன் என்ன சொல்றான்? ரஜதம் இது இல்லைன்னு. ரஜதமே இல்லைன்னு சொல்லல, ரஜதம் இது இல்ல, இது. அதான் இதுன்னு என்ன வெளியில இருக்கிறத சொல்லுவோம். ரஜதம் ஞானமா இருக்கு, ரஜதம் அது இது இல்லை, இதுவாக இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்? 2க்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல நையாயிகன் கிட்ட கேட்டோம்னா அவன் ரஜதம் பாதிதம்னு சொல்லுவான். பௌத்தன் என்ன சொல்லுவான்? இதன்றும் பாதிதம். அந்த இதம் ரஜதத்தை இதம்னு நினைச்சது தப்பு, உள்ள இருக்கு. அப்படியாக பிரிகிறது. இதம், அதான் நான் பிரிக்கணும். இதம்
ரஜதன்னா இது ரஜதம் இல்லை அப்படின்னா ரஜதத்தை நான் நிஷேதம் பண்றேன். ரஜதம் இதன்னா இது இல்ல அப்படின்னு சொன்னேன்னு நான் ரஜதத்தை நிஷேதம் பண்ணல, ரஜதத்தை வச்சுட்டு இருக்கேன். இது இல்லைங்கிறது அந்த இதன்துவம் இருக்கு, அந்த தன்மையத்தான் நான் வந்து. ஆக இத ரெண்ட வச்சு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அன்னிதாட்சாதிவாதம் தான். ஆனா அதுக்குள்ள இந்த ரெண்டு அவாந்தர பேதத்தை வச்சுட்டு அவன் வந்து இவன் வந்து அன்னிதாட்சாதிவாதியா, பௌத்தன் வந்து ஜானாகார ஆத்மக்ஷாதிவாதி. நான் தான் ரஜதம்னு அவனுக்கு வரணுமா நியாயமா? அப்படி வரத்துக்கு பதில் இது ரஜதம்னு வந்ததே அது தப்பு, நான் ரஜதம்னு வந்திருக்கா அவன் சரின்னு ஒத்துட்டு இருந்திருப்பான் உங்களுக்கு. ஞானம் தான் ரஜதம். இதைத்தான் சொல்றான், இந்த யுக்தி சொல்லி இது பண்றான். இதுல லாபம் வேற இருக்குங்கிறான். நீங்க வந்து ரஜதத்தை எங்கேருந்தோ கொண்டு பிடிச்சுட்டு வரணும், பிடிச்சிட்டு வந்த ரஜதத்தை இல்லைன்னு வேற சொல்லணும். நான் அதெல்லாம் இல்லை, ரஜதம் பாட்டுக்கு ரஜதம் இருக்கு, இதம் பாட்டுக்கு அது அங்க இருந்துட்டு போட்டோம், அதுல உள்ள இதற்கும் அந்த தன்மையை மாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரியா போச்சு. ரஜதாதே ஜானாகாரஸ்ய பகிஷ்டஸ்யவா, ஜானாகாரஸ்யங்கிறது பௌத்தன் சொல்றது, பகிஷ்டஸ்யன்னு சொல்றது நையாயின்னு சொல்றது. வேற எங்கேயோ இருக்கு. அத்தியாசகா இது வதந்தி.